பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இந்த நாளில் வாக்குத்தத்த வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு 2 செய்தி இருக்கிறது. அதனால் நான் என்னுடைய செய்தியை சுருக்கமாய் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா அடுத்து இருக்கிற ஊழியக்காரத்தை கொடுக்கணும். அதனால் நான் சுருக்கமான அடுத்து நான் சண்டே மற்ற ஆராதனைகளில் நான் வார்த்தை கொடுப்பேன். இப்போது இந்த வாக்குத்தத்த வசனங்களை மாற்ற சொல்லி ஒரு சில வசனங்களை சொல்லி, ஏன்னா நம்ம அவர்கிட்ட கொடுக்கணும், அவருக்கு ஒரு கொஞ்சம் நேரங்களை கொடுத்தா தான் அது நமக்கு இந்த புதிய ஆண்டில் அது ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அதுக்கு முன்பதாக நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போது நாம் விசேஷமாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளில் இந்த 2026ஆம் ஆண்டு முதல் நாள் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற எங்களை ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உலக இரட்சக திருச்சபையுடைய வாக்குத்தத்த வசனங்களை கத்தாவே தியானிக்கும்படியாய் வந்திருக்கிற திருச்சபை மக்களுக்காய் கத்தாவே விசேஷமாய் அன்பு கத்தாவே தேவ ஊழியர் டாக்டர் ஐயாவுக்காய் விசேஷ குடும்பங்களுக்காய் எல்லாவற்றுக்குமாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கத்தாவே விசேஷமாக ஒளிபரிக்கும் மூலயமா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய ஆண்டினுடைய அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. இன்றைக்கு நான் இந்த ஆண்டு வாக்குத்தத்த வசனங்களை எடுப்பதற்காக பிரயாசப்பட்டு ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் இந்த வார்த்தைகளை எனக்கு ஞாபகப்படுத்தினார். இந்த வார்த்தை விசேஷமாக யாரை குறித்து எதற்காக செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் அது வெளிப்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். இன்றைக்கு நான் வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வருடத்தில் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் விசேஷமாய் நிறைவேற வேண்டுமானால் இந்த வார்த்தை சொல்லுகிற இந்த நாளில் இதில் 5 விதமான ஒரு தன்மைகளை நான் அதில் குறிப்பிட்டிருக்கிறேன். முதலாவது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். 2வது ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். 3வது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். 4வதாய் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். 5வது சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இந்த 5 காரியங்களை எடுத்து நான் பேசணும்னு நினைத்து கொண்டது. ஆனாலும் கூட உங்களிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி அதன் பிறகு நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிறபடினால நம்ம அதனால் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நாம் தெய்வ சமூகத்தில் நாம் கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால், இங்கே நீங்களும் நான் அமர்ந்திருக்கிற நாம தான். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட, எதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்ம மீட்டு எடுத்திருக்கிறார். இதுதான் முக்கியமான காரியம். இந்த மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களுக்குரிய இந்த ஆசீர்வாதங்களை நாம் காணப்பட வேண்டும். இந்த மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்க போகிறதான கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 126 வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 126:6. அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அள்ளி கொண்டு போக அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். அல்லேலூயா. அவன் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் இன்னும் இருக்கிற இந்த 12 மாதத்தை குறித்து நமக்கு என்னவா இருக்கிறது, ஒரு பெரிய ஒரு பாரமாக இருக்கிறது.
அதுதான் அந்த விவசாயி செய்கிறான். அவன் விதையை விதைக்க போகும்போது அந்த விதையை விதைக்க போகும் நேரத்தில் அவன் சுமந்து கொண்டு போகிறான். அந்த சுமந்து கொண்டு போகும்போது அவன் என்ன செய்கிறான், பாரத்தோடு கண்ணீரோடு கொண்டு போகிறான். ஏன்னா அது விளையுமா விளையாதா தெரியாது, ஆனால் விதைக்க போகிறான். ஆனால் அது எதுக்காக செய்கிறான்னு சொன்னால் அதிலிருந்து ஏதாவது நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அவன் சுமந்து கொண்டு போய் அந்த விதையை விதைக்கிறான். விதைத்து 3 மாதமோ அல்லது 4 மாதமோ, ஒருவேளை இந்த 12 மாதம் நமக்கு பலன் கொடுக்கிற விதமாய் காணப்படுகிறது போல காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் சுமந்து கொண்டு போய் அதை அறுக்கும் போது, அந்த கடைசி நாட்களிலே அவன் அறுவடை வரும்போது அவன் என்ன செய்கிறான், அதை சந்தோஷத்தோடு கூட அதை என்ன செய்கிறான், சுமந்து கொண்டு வரான். நல்லா கவனிங்க, 2 சுமைகள். முதலாவது சுமைகள் தான் கொண்டு போகிற நிலத்தில் விதைக்க போகிற அந்த நேரத்தில் அவன் என்ன செய்கிறான், அழுது கொண்டு போகிறான். ஆனால் அதை அறுத்து வரும்போது சுமந்து கொண்டு வருகிறான். நல்லா கவனிங்க, அது சுமந்து வரும்போது அவன் சந்தோஷமாக வரான். ஏன்னா அவன் விதைக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் அவன் அறுவடை செய்கிறது அதிகமாய் காணப்படுகிறதுனால அவன் உள்ளத்திலே மகிழ்ச்சி உண்டாகிறது. ஏன் சொன்னால் கொஞ்சமாக விதைத்தோம் ஆனால் நிறைய பலன் கிடைத்தது என்று சொல்லி அவன் சந்தோஷத்தோடு கூட அந்த அரிகளை சுமந்து கொண்டு வருகிறான். நல்லா கவனிங்க, 2 சுமைகள். முதலாவது கொண்டு போகிற சுமை அழுது கொண்டு போகிறான். 2வது சுமந்து வருகிற சுமை அவன் சந்தோஷத்தோடு கூட வருகிறான். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும். இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரன் சகோதரியே, இந்த வருடத்தை ஆரம்பித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் ஒரு தெளிவடைய வேண்டும். என்ன தெளிவடைய வேண்டும் சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன்னுடைய சஞ்சலத்தையும் தவிர்ப்பையும் மாற்றிடுவார். அல்லேலூயா. உன்னுடைய சஞ்சலத்தின் தவிர்ப்பையும் மாற்றிடுவார், நீ கவலைப்படாத. ஏன்னா அவர் சொன்னால் அப்படியே செய்வார். அல்லேலூயா. இந்த 12 மாதத்தை குறித்து கவலைப்படாத. கடந்த 25ஆம் ஆண்டு முழுவதும் நடத்தினார். எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை பிரச்சனை, எல்லாவற்றையும் மேற்கொள்ள சரீர சோர்வுகள், வியாதிகள், எத்தனை மனுஷர்கள், எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் பாதுகாத்தார். அதே தேவனாகிய கர்த்தர் இந்த 25ஆம் ஆண்டை முடித்த தெய்வம் 26ஆம் ஆண்டை முடிக்க உதவி செய்வார். விதைக்க போகும்போது சுமந்து போனான். ஆனால் விதைத்த சுமையை அவன் கொண்டு வரும், அறுத்து கொண்டு வருகிற விதையை கொண்டு வருவது அவன் சந்தோஷமாய் காணப்படுகிறான். இந்த ஆண்டு ஒருவேளை கலக்கத்தோடு கூட நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். ஒருவேளை இந்த ஆண்டு குறித்துதான ஒரு பாரத்தோடு நீங்கள் ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். கவலையே படாதீங்க, விதைக்க செய்த தேவன் அறுக்க செய்வார். அல்லேலூயா. விதைப்பதற்கு தேவன் செய்த அதே தேவனாய் கர்த்தர் அதை சுமப்பதற்கும் கர்த்தர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. ஆனபடியால் இந்த ஆண்டை ஆரம்பித்த உங்களையும் என்னையும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் சுமந்து போக செய்வார், சுமந்து கொண்டு வர செய்வார். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய மகிமை, இதுதான் கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய வார்த்தை நம்புகிற எந்த மனுஷனையும் எந்த மனுஷியும் தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அந்த தெய்வம் உயிருள்ள ஆண்டவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த தெய்வம் அல்ல. அவர் உயிரோடு கூட உங்களோடு என்னோடு கூட நம்மோடு கூட வாசமா இருக்கிற தெய்வன். இந்த வாசமா இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் கவலைப்பட தேவையில்லை. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உங்க சமூகமே, எத்தனை இன்பமே உங்க சமூகமே. உள்ளமோ உடலுமே உமக்கா இயங்குதே, உள்ளமோ உடலுமே உமக்கா இயங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலோ இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலோ
தேடியோ கிடைக்காது ஒப்பற்ற செல்வமே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்குப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்குப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்க மாத்திரம் போதும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து இயேசு மாத்திரம் போதும்னு சொல்லுங்க. இயேசு மாத்திரம் போதும். இந்த ஆண்டு இயேசு உங்களோடு நம்மோடு இருப்பாரானால் ஒரு தோல்வியும் வராது, ஒரு பிரச்சனையும் வராது, ஒன்றுமே வராது. ஏன்னா அவர் சுமந்து கொண்டா, அவர் சுமந்து கொண்டா. அவர் சுமந்து கொண்டபடினால நீங்களும் நானும் சுகமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு சுமந்து கொண்டதுனால நீங்களும் நானும் சுகமாக இருக்கிறோம். அவர் அடிப்பட்டதுனால நீங்களும் நானும் காக்கப்பட்டு வருகிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வமாக இருக்கிறபடினால அந்த தெய்வம் சொன்னார், நீ கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்தில் மனுஷன் சொல்லுவான், உலகத்தில் மனுஷன் சொல்லுவான், உலகம் சொல்லும், ஒருவேளை ஆஃபீஸில் சொல்லுவாங்க, ஒருவேளை எல்லாரும் சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க, ஆனால் கைவிட்டு விடுவாங்க. இயேசு சொன்னார், மரண பரியந்தும் கைவிட மாட்டேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. மரண பரியந்தும் கைவிட மாட்டேன், மரித்த பிறகு நாம் அவரோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. அவர் இங்கே இருக்கிற வரைக்கும் நம்மோடு கூட இருப்பார், ஆனால் அதன் பிறகு நாம் அவரோடு கூட போயிடும். இதுதாங்க முக்கியமான காரியம். ஆனால் இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் பண்ணணும். இந்த ஆண்டு, ஒருவேளை கடந்த ஆண்டில் நீங்கள் எதெல்லாம் விட்டுட்டீங்களோ தெரில, எதெல்லாம் நீங்கள் தேடாமல் இருந்தீங்களோ தெரில, ஆனால் இப்போ ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் என்னோடு கூட இருங்கப்பா, நீங்கள் மாத்திரம் என்னோடு கூட இருங்க, நீங்கள் இருந்தால் மாத்திரம் போதும்னு சொல்லி பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் சகலத்தின் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவர் வெற்றி சிறந்த இயேசு. இயேசு சிலுவையில் நமக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்து அடக்கமட்டு உயிர் தெழுந்திருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோம், மரித்த தெய்வம் அல்ல. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு தெய்வம் இல்லவே இல்லை. ஏன்னு அவர் தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறது. வேற யாருமே சொல்லலைங்க, வேற எந்த மனுஷனும் சொல்லவில்லை, எந்த மனுஷியும் சொல்லல, யாருமே சொல்லல. மரித்தவர்களா இருக்கிறார்கள். இயேசு தான் சொன்னார், உயிர் செய்தலின் தேவன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த உயிர் செய்தலின் தேவன் இன்றைக்கு இந்த நேரத்தில், இந்த முதலாவது நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து தேவனுடைய வார்த்தை வருகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் அந்த களிப்படைவார்கள், சந்தோஷம் மகிழ்ச்சி வரும் அவர்கள் வாழ்க்கையில். அப்படி அடிச்சினால் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம்? அந்த வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் வாசித்து பாருங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்பு. பார்த்தீங்களா? ஆனந்த களிப்பு, சந்தோஷம் மகிழ்ச்சி மாத்திரம், ஆனந்த களிப்பு. சங்கீதம் 126:6 என்ன சொல்றாரு? வாசித்தோம், வாசிங்க. அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். கம்பீரத்தோடு கூட திரும்பி வருவான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் முன்னாடி போகிறவர், பின்னாடி வருகிறவர் இல்லை. நமக்கு முன்னாடி போய் என்ன பண்ண தெரியுமா? கோணலானவைகளை செவ்வாய்ப்படுத்துவேன், நீ பின்னால் வாப்பா. நாம் என்ன பண்ணுறோம்? நிறைய பேர் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க, ஆண்டவரை நீங்கள் அங்கேயே இருங்க, நான் முன்னால் போகிறேன். முன்னால் போனோடனே திடீர்னு கால் ஒடிஞ்சிடும், கை ஒடிஞ்சிடும், எதனா ஒன்று நடந்துடும். ஆண்டவரே என்னை விட்டுட்டீங்க, ஆண்டவரே என்னை கை விட்டுட்டீங்க. கை கொடுக்குற தேவன் அல்ல, அவர் நமக்கு தடுக்கிற தேவன் இல்லை. அவரை நீ முன்ன வச்சுனா நீ ஜெயமாக போகலாம், அவரை நீ பின்னால் வச்சுனா உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும். 2026 இயேசுவை முன்ன வச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான் வரும், தோல்வி கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வராது. கர்த்தர் தான் சுகத்தையும் பலத்தையும் தருவார். ஏன்னு சொன்னால் அவர் அப்படியே சொன்னார், வேதம் சொல்லுகிறது, ஆரோக்கியத்தையும் சவிக்கத்தையும் வர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. இல்லாதவை
இல்லாதவைகளை இருக்கிற மாதிரி அழைக்கிற தெய்வம், இல்லாதவைகளை உண்டு பண்ணி தருகிற தெய்வம். இந்த உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம் நீங்களா நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். இல்லாதவைகளை அவர் இருக்கிற மாதிரி செய்கிறவர். அல்லேலூயா. ஏனென்று சொன்னார், அவர் கர்ப்பத்தை உருவாவதற்கு முன்னமே கண்டது என்று சொன்ன தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். கண்கள் என்ன பண்ணுது? கண்டது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன் எலும்புகள் நரம்புகள் சதைகள் உருவாவதற்கு முன்னவே கண்டேன் என்று சொல்லியிருக்கிற தெய்வம் உன்னை ஒரு நாள் விட மாட்டார். அல்லேலூயா. உன்னை ஒரு நாள் விட மாட்டார். ஒருவேளை விடுற மாதிரி தெரியும், கவலைப்படாது. அதை பார்த்து சொல்லுங்க, என்ன நீ ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா இயேசு பக்கத்தில் இருக்கிறா. இயேசு பக்கத்தில், இயேசு எனக்கு பரிகாரியா இருக்கிறார். இந்த பரிகாரியான தெய்வம் என்னோடு கூட இருக்கிறபடினால இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளோ எதுவுமே என்னை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆஸ்பத்திரியில் 25ஆம் தேதி நானும் பாஸ்டர் அம்மாவை அட்மிட் ஆகிட்டோம். பாஸ்டர் அம்மாவை 25ஆம் தேதி அட்மிட் ஆனால் எல்லாரையும் ஐசியூவில் வச்சுருக்குறாங்க. எங்களையும் ஐசியூவில் வச்சுருக்கு, பாஸ்டர் அம்மா வச்சுருக்குறாங்க. ஆனால் நான் யோசித்த, ஆண்டவரே, கிறிஸ்துமஸுக்கு முன்னால் நான் அட்மிட் ஆகியிருந்தால் கிறிஸ்துமஸ் ஆராதனை செய்திருக்க முடியாது. அதுக்கு முன்னால் நாள் தப்பிக்க வச்சு இங்கே கொண்டாந்து வச்சுருக்கிறீங்க. ஆனால் நீ ஒரு ஆராதிக்கணும் ஆண்டவரேன்னு சொன்னேன். ஆண்டவர் பார்த்தாரு, மகனே நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே என்ன பண்ணார்? ஐசியூவிலேருந்து டைரெக்டாக டாக்டர் வந்து கேட்குறாரு, நீங்கள் இன்றைக்கி போயிடுறீங்களான்னு கேட்குறாரு. ஐசியூலேருந்து நார்மல் வார்டு மாற்றுவாங்க. நார்மல் வார்டு மாற்றி தான் அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சரி வீட்டுக்கு போங்க அப்படின்வாங்க. ஆனால் ஐசியூவிலே இருக்கிறோம். ஏறக்குறைய எனக்கு 25 போனோம். 5 நாள் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருக்கிறோம். 5ஆவது நாள் டாக்டர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இன்னும் ஒரு நாள் தான் இது நடுமதில் கர்த்தரை ஆராதிக்கிற நாள். தோத்திர ஆண்டவர் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி, ஐயா நாங்கள் போகிறோம் அப்படின்னேன். போகிறோன்னு சொன்னால் 2 மணிக்கு சீட்டு கொடுத்தாங்க, வந்து சேர்ந்துட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, 25ஆம் தேதியும் ஆராதிக்க செய்தார், 1ஆம் தேதியும் கர்த்தரை ஆராதிக்க செய்தார். ஏன்னா அந்த தெய்வம் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அல்லேலூயா. அந்த தெய்வமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாய், எனக்குள்ளாய், நமக்குள்ளாய், எல்லாருக்குள்ளே வாசமாக இருக்கிற தேவன், நினைவுகளை அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாருமே தெரியாது சொன்னார். உலகம் பார்க்கறது உன் முகத்தை பார்க்குது. தம்பி, சகோதரனே, சகோதரியே, உலகம் உன் முகத்தை பார்க்குது. ஆனால் உலக பார்க்குற மாதிரி பார்க்குற தெய்வம் இயேசு அல்ல, உன் இருதயத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தை, நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம்தான். அவர் தான் இருதயத்தை பார்க்குறார். ஏன்னா அவர் தான் குறைவுகளை நிறைவாக்க முடியும். மனுஷனால் முடியாது, எந்த மனுஷியாலையும் முடியாது. ஆனால் இயேசு சொன்னால் அப்படியே நடக்கும். அவர் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களை என்ன செய்கிறாரா? சுமந்து கொண்டுகிற போகிற விதை சுமந்து கொண்டு போகிறான். ஆனால் அழுதுகுனே போகிறான். ஆனால் அதை அறுத்து கொண்டு வரும்போது அதை விட பல மடங்கு கொண்டு வரான். ஆனால் சுகமாய் வருகிறான். அதுதான் சுமையிலும் சுகம். அல்லேலூயா. போகிற சுமை அது அழுகையாக காணப்பட்டது, வருகிற சுமை அது சுகமாய் காணப்படுகிறது. கொண்டு போகிறது 1 மூட்டை, வருகிறது 4 மூட்டை. அது சுமந்து வருவது சந்தோஷமாய் வருகிறான். எனக்கு அன்பான சகோதரி, இருக்கிற 12 மாசத்தை கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உங்களையும் என்னையும் சுகமாய் இருக்க செய்கிற தேவன். அல்லேலூயா. அந்த சுகத்துக்கு எதிராய் நிற்கிற அத்தனையும் கர்த்தர் முறியடிப்பார். சுகவீனத்தை கொண்டு வருகிறத, உன் வாழ்க்கைக்கு முன்பதாய் நிற்கிற எந்த சூழ்நிலையும் உன்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தரே உனக்கு யுத்தம் செய்வார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட, நம்மோடு கூட இருந்து கர்த்தர் சகலத்தின் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். 2வது ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழியின் புத்தகம் 28:14. ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கெர்ச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். நீதிமொழியின் புத்தகம் 28:14. எப்பொழுதும் பயந்திருக்கிற பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ. நல்லா கவனிங்க. இங்க வேதம் சொல்லுகிறது மிக அருமையான வசனத்தை வாசிங்க. மறுபடியும் வாசிங்க. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். யார் பாக்கியவானுங்க? யார் பாக்கியவானு? யார் பாக்கியவானு? யாருங்க பாக்கியவானு? அப்ப நீங்களாம் பைபிள் இல்லையா?
கர்த்தருக்கு பயப்படுகிற நான் பாக்கியவான். கையை தொட்டி சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, கர்த்தருக்கு பயப்படுகிற நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. இந்த 2026 கர்த்தருக்கு பயப்படுகிற நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் பயப்பட பிள்ளைகளை ஒருபோதும் கர்த்தர் பாக்கியவானாய் மாற்றி வைத்திருக்கிறாராம். அடுத்து நான் பார்க்கல, வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. ஏசாயா 28:16 வாசிங்க. இன்னொரு வசந்த மாட்டு வாசனை முடிச்சிடுறேன், ஏன்னா ஐயா இடத்துல கொடுக்கணும். ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிசுக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரமும் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? பதற மாட்டான். 12 மாசம் முன்னால கவலைப்படாதீங்க. இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறபடினால் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு பாக்கியவான். யாராக இருந்தாலும் கவனிங்க, 3 காரியம் சொல்கிறேன். முதலாவது, சுமந்து கொண்டு போகிறவன் அழுகையோடு போகிறான், திரும்பி வரும்போது நிறைய கொண்டு வரான், சந்தோஷமாக வரான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாக்கியவானை மாற்றுகிறார். 3வது கிட்ட சொல்றாரு, அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க, வாசிங்கம்மா. ஏசாயா. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிசுக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? பதற மாட்டான். அதுல நிறைய காரியம் இருக்குது, சொல்றது நேரம் இல்லை, சுருக்கி சொல்லுகிறேன். அதை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு 12 மாசத்தை குறித்து 11 மாசத்தை குறித்து பயம் இல்லை. ஏன் தெரியுமா? அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவரின் வலது பாரத்தில் இருக்கிறபடினாலே நான் என்ன பண்ணுவதில்லை? அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரின் வலது பாரத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. ஆனால் நசிக்காதபடி என்னை நடு வழியில் நடத்துகிறவர், என்னை சுகமாய் நடத்துகிறவர், என்னை பெலனாய் நடத்துகிறவர், என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறவர், என்னுடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லாதபடி நடத்துகிறவர். நல்ல கவனிங்க, துன்பம் ஒன்று கிடையவே கிடையாது. யாருக்கு? கிறிஸ்துவுக்குள் பயந்து இருக்கிறவர்களுக்கு துன்பம் என்பது இல்லவே இல்லை. துன்பம் மாதிரி, பிரச்சனை மாதிரி, போராட்டம் மாதிரி, வியாதி மாதிரி, புரியுதா? துன்பம் மாதிரி, எல்லாம் மாதிரி தான், நிஜம் கிடையாது. ஏன்னா இயேசு சுமந்து கொண்டார். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானே, சுகமானே. இயேசுவின் காயங்களா சுகமானே, சுகமானே. என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் பிணிகள் ஏற்றுக்கொண்டார், என் நோய்கள் ஏற்றுக்கொண்டார், என் பிணிகள் சுமந்து கொண்டார். இயேசுவின் காயங்களா சுகமானே, சுகமானே. இயேசுவின் காயங்களா சுகமானே, சுகமானே. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. இயேசு சுமந்து கொண்டதுபடினால நமக்கு என்ன இல்லை? பிரச்சனை இல்லை. ஏன்னா பிரச்சனை அவர் எடுத்துக்கினார். நீ சுமார் தம்பி, சுமார் சகோதரியை சொல்லிட்டாரு. ஆனால் அதனால தான் நாம் சொல்கிறோம், அவர்கிட்ட பாரத்தை கொடுத்துட்டு நாம் சுகமாய் போக வேண்டும். அதனால் இன்றைக்கு
நாம் சுகமாக இருக்கிறதற்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்கள், முதலாவது நாம் ஒருவேளை பாரத்தோடு யோசிக்காதபடி சுகத்தோடு கூட யோசிக்கணும். 11 மாதத்தை குறித்து கவலைப்படாதீங்க. விதைக்க போகிறது போல திருப்பி ஒரு கம்பீரமாய் வருகிறது போல கர்த்தருக்கு பயப்படுவது பாக்கியவானாய் மாற்றுகிறார். 2வது வேதம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறமாட்டார். பதறாதபடி இருப்போம். எந்த பிரச்சனை கவலைப்படாதீங்க. 12 மாதம் சூழ்நிலை வாழ்க்கை கவலைப்படாதீங்க, அவர்கிட்ட கொடுத்துருவோம். இயேசுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா சுகமாக இருப்போம். இயேசுக்கிட்ட கொடுக்காம நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சுகமாக இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ சுகமாக இருக்கணும்னா ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் வாசித்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எசேக்கியேலின் புத்தகம் 34:25 வாசிங்க. எசேக்கியேல் 34:25. நான் அவர்களோடே சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். என்ன பண்றாரு? நான் அவர்களோடு என்ன பண்ணுவேன்? சமாதான உடன்படிக்கை பண்ணி துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். யாருக்கு நடக்கணும்? 26 வாசிங்க. நான் அவர்களை, நல்லா வாசிங்க, சத்தமா வாசிங்க. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் கவலைப்படாதீங்க. ஏற்ற காலத்தில் கர்த்தர் இப்போ ஒருவேளை நடக்கலைன்னு யோசிச்சிருக்கேன், கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஏற்ற காலத்தில் அதினதின் காலத்தில் அதினதி காரியத்தை கர்த்தர் நேர்த்தியாக செய்வார். ஏன் தெரியுமா? அவர் செய்ய நினைச்சாருன்னா ஒரு காலம் தடையாவது. அவர் சொல்லதை கண்டிப்பாக செய்வார். அவர் சொல்லதை விடவே மாட்டார். அவர் மீட்கப்பட்ட ஜனங்களை அவர் என்ன பண்ண விரும்புகிறார்னு சொன்னால், ஆனந்த களிப்புடன் மாற்றுகிறார். சீயோனுக்கு திரும்புவார். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிழ்ப்பும் ஓடி போகும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படணும். ஒருவேளை 12 மாதத்துக்கு கவலைப்படாது, திருப்பி வர்றதை பாருங்கள், சுமை அதிகமாக வருது, சந்தோஷமாய் காணப்படுகிறது. ஆனால் விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். அது எப்போ நடக்கும்? ஏற்ற காலத்தில் நடக்கும். என்னைக்கு நடக்கும் தெரியாது, நடக்கும். அல்லேலூயா. எப்போ நடக்கும்? ஏற்ற காலத்தில் கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார், எனக்கு நன்மை செய்வார். இந்த வார்த்தை விசுவாசிக்கிறவருக்கு, பதறாத இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை நிச்சயமாய் கிரியை செய்யும். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதிகமாய் நேரத்தை எடுத்துக்கொள்ள விடுமில்லை. இன்னும் அதிகமாய் நேரம் இருக்குது, எண்ணத்தில் இருக்குது. ஆனால் சொல்வதற்கில்லை. கர்த்தர் சுத்தமானால் இன்னொரு நாட்களில் சொல்லுவோம். ஆனால் முதலாவது நாம் விதைக்க போகிறவன் அழுது கொண்டு போகிறான், திருப்பி வரும்போது சுகமாய் வருகிறான், அதிகமாய் கொண்டு வருகிறான், சுகமாய் வருகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவானாய் மாற்றுகிறான். அது மாத்திரமல்ல, பதறாதபடி திருப்தியாய் இருக்கிறவன் இந்த உலகத்தில் தேவனை விசுவாசிக்கிறவர்களாய் மாறும்போது கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அது எப்போது நடக்கும்? ஒரு ஏற்ற காலத்தில் அது கண்டிப்பாக நடக்கும். ஏற்ற காலத்தில் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நாம் காத்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எதுக்கெல்லாம் காத்திருக்கிறோம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நாம் இன்றைக்கு ஜீவிப்போமானா கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபித்து அதன் பிறகு நாம் மற்ற காரியத்துக்களை கடந்து போவோம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் உடைய பாதத்தில் வருகிறோம். உடைய வார்த்தை கர்த்தாவே தம்முடைய பிள்ளையிடத்தில் கொடுத்திருக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் இந்த 11 மாதங்களை தம்முடைய பிள்ளைகளை சுகமாய் மகிமையாய் பிரகாசமாய் நடத்தும். விசேஷ அவருடைய சஞ்சலங்கள் தவிழ்ப்புகள் ஓடி போகட்டும். மகிழ்ச்சி சமாதானம் உடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.